Good morning, dear students. Welcome to St. John's online class 7th standard social science period. அன்பார்ந்த தூய யோவான் மேல்நிலைப்பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஆன்லைன் வகுப்புகளுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம ஜியாகிரஃபியில் ஏற்கனவே லேண்ட் ஃபார்ம்ஸ் யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஹாஃப் லெசன்ஸ் முடிச்சிருக்கிறோம். மீதி உள்ள ரிமைனிங் லெசன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். புவியியலில் அலகு 2ல் நிலத்தோற்றங்கள் நம்ம படிச்சுட்ருக்கோம். மீதி உள்ள பாடப்பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிலத்தோற்றங்கள் குறித்து பார்த்தோம். நிலத்தோற்றங்களில் இந்த எப்படிப்பட்ட நிலத்தோற்றங்கள் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது, ஆறு குறித்து பார்த்தோம். அது துணை ஆறு, கிளை ஆறு மற்றும் இந்த ஆற்று வளைவுகள், மேண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆற்று வளைவுகள், குதிரை குழம்பு ஏரி, அப்புறம் லெவிஸ் குறித்து பார்த்தோம். வண்டல் படிவுகள் குறித்து பார்த்தோம். அதன் பிறகு பனியாறு, பனியாறில் பள்ளத்தாக்கு பனியாறு மற்றும் கண்ட பனியாறுகள் குறித்து பார்த்தோம். அப்புறம் பனியாற்று முறைன்கள் குறித்து பார்த்துருக்கோம். வி வடிவ பள்ளத்தாக்கு, யூ வடிவ பள்ளத்தாக்கு, அப்புறம் சர்க்குகள், பனி அரிப்பால் சர்க்குகள் எப்படி ஏற்படுகின்றன, இது எல்லாத்தையும் போன லெசனில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் 173 பனியாற்று முறைன்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி காற்று, அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அதில் கவனிச்சிட்ருப்பீங்க. லேண்ட் ஃபார்ம்ஸ் யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸில் பேஜ் நம்பர் 155 அந்த பாடம் இருக்குது. லேண்ட் ஃபார்ம்ஸ், அப்புறம் ரிவர், ஸோ தென் பிளஞ்ச் பூல், அலிவியல் ஃபேன், அப்புறம் மியாண்டர்ஸ், அண்ட் தென் செடிமெண்ட்ஸ், அப்புறம் லெவிஸ், அண்ட் தென் கிளேசியர், இதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அண்ட் தென் வி ஷேப்டு வேலி, யூ ஷேப்டு வேலி, அப்புறம் கிளேசியல் மொரைன்ஸ், அப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 158 கிளேசியல் மொரைன்ஸ், யூ ஷேப்டு வேல்யூ, கிளேசியல் மொரைன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பனி ஆறுகளில் அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ரிமைனிங் லெசன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் let's move on to wind. What are the different types of landform because of wind erosion? Let's see one by one. First, we have to know the active agent of erosion and deposition in the deserts is wind. So children, the active agent of erosion and deposition in the deserts is wind. So mostly the erosion and deposition in the deserts is caused because of the wind. ஓகே, விண்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? காற்று. ஓகேவா? காற்று. இப்போது நீங்கள் எப்போதாவது நீங்கள் இந்த பாலைவனத்துக்கெலாம் போயிருக்கீங்களா? பாலைவனத்துக்கெலாம் போயிருக்கும்போது அங்கே நிச்சயம் மணல்கள் அதிகமாக இருக்கும். அந்த நீங்கள் படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருவேளை டிவிகளில் பார்த்துருப்பீங்க. அந்த பாலைவனத்தில் நினச்சிடும் நிறைய மணல்கள் இருக்கும். அப்புறம் அங்கே நினச்சிடும் காற்று அதிகமாக வீசும்போது அந்த மணல் நினச்சிடும் அந்த பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படியவத்தில் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி தான் எனது காற்று ஆகும் சொல்லப்படுகிறது. இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அந்த மணல் பகுதிகளில், இந்த பாலைவன பகுதிகளெலாம் நிச்சயம் அதிகமாக இப்படிப்பட்ட காரணிகள், இந்த காற்று வேகமாக அடிக்கும்போது இந்த செயல்முறைகள் நடக்கும். இதுதான் எனது காற்று ஆகும் சொல்லப்படுகிறது. அதாவது பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி காற்று ஆகும். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் சி நவ் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் mushroom rocks. The wind erodes the lower section of the rock more than the upper part. So the wind erodes the lower section of the rock more than the upper part. So such rocks have narrower base and wider top. ஸோ இதை பாருங்கள், இந்த மஷ்ரூம் ராக்ஸ்ன்னு சொல்லப்படுது, அதாவது காளான் பாறைகள். In the desert, because of wind erosion, the lower section of the rock will get eroded much than the upper part. So it leaves the narrow lower part and the wide upper top, and it resembles the shape like a mushroom. Look at this picture. It looks like a mushroom. Mushroom means காளான்.
காளான் வடிவத்தில் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து காளான் பாறைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை காற்று வேகமாக அரிக்கின்ற காரணத்தினால் அந்த பாறைகள் மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி குறுகலாகவும் காணப்படுகின்றன. இவை காளான் பாறைகள் எனப்படுகின்றன. இதுதான் இது பாலைவனத்தில் நம்ம அதிகமாக நம்ம காண முடியும், பாலைவன பகுதியில். ஸோ இந்த காற்று வந்து வேகமாக அப்படி அரிக்கும்போது என்ன செய்யும், அந்த அந்த கீழ்ப்பகுதி என்ன செய்யும், அந்த அடிப்பகுதியில் குறுகலாக இருக்கும். மேலே வந்து அப்படி காற்று அரிச்சா அப்படி மேலே வந்து ஒரு பண்டில் மாதிரி ஒரு காளான் ஷேப்பில் அப்படி சுற்றி காணப்படும். பாறைகளின் மேற்பகுதி அகன்று காணப்படும். ஸோ இதுதான் இது காளான் பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை காற்று வேகமாக அரிக்கின்ற காரணத்தினால், ஸோ இது எங்கே நிகழும், இது வந்து பாலைவன பகுதியில். அந்த பாறைகளின் மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி நிச்சயம் குறுகலாகவும் காணப்படுகிறது. இவை காளான் பாறைகள் எனப்படுகின்றன. ஸோ இதை வந்து என்ன செய்யணும், பாலைவன பகுதியில் நம்ம காண முடியும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் மஷ்ரூம் ராக்ஸ். This is because of wind erosion. ஓகேவா? So next one is Inselbergs. So Inselbergs is an isolated means single residual hill standing like a pillar with rounded tops are called Inselbergs. So example, Inselberg in the Kalahari desert of South Africa. So children, Inselberg are the isolated residual hill. So it is like a pillar with rounded tops. Such type of landforms are called Inselbergs. And example is Kalahari desert of South Africa. Inselbergs அப்படின்னா காற்று அரிப்பு தனி குன்றுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லப்படுகிறது. சொல்லுங்கள், காற்று அரிப்பு தனி குன்றுகள். அதாவது ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சி அளிப்பது தானது இன்செல்பர்ஸ், அதாவது காற்று அரிப்பு தனி குன்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, தென் ஆப்பிரிக்காவின் கலஹாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனி குன்றுகள். தென் ஆப்பிரிக்காவில் கலஹாரி அப்படிங்கிற பாலைவனத்தில் காணப்படும் இந்த காற்று அரிப்பு தனி குன்றுகள் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ காற்று அரிப்பு தனி குன்றுகள்னால் என்ன, ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஐசோலேட்டட்னு சொல்லுறது எனக்கு தனியான்னு சொல்லணும், விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதி, ஒரு வட்டமான தலைப்பகுதி வட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது ஆனது காற்று அரிப்பு தனி குன்றுகள். தட் மீன்ஸ் இன்செல்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, தென் ஆப்பிரிக்காவின் கலஹாரி பாலைவனம். ஓகே, பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள், காற்று அரிப்பு தனிக்குன்று. ஓகே, so the next type of landforms are sand dunes. When the wind blows, it lifts and transports sand from one place to another. So children, in this set, when the wind blows, the sand will get transferred from one place to another. When it stops blowing, the sand falls and gets deposited in lower hill. When the wind stops blowing, the sand will fall and get deposited, forming low hill like structures. So these are called sand dunes. So as you look in the picture, it's looking like a low hill structure. So such structures are called sand dunes. So sand dunes அப்படின்னா மணல் குன்றுகள் இப்படி பார்த்துருக்கீங்களா? படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு திரைப்படங்களில் அல்லது டிவிகளில் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு பார்த்துருக்கலாம், நேரடியாக கூட பார்த்துருக்கலாம் சிலர். இது வந்து மணல் குன்றுகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ காற்று வீசும்போது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துகிறது. அதாவது காற்றின் வேகம் குறையும் போது மணலானது உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிகின்றது. இந்த படிவுகள் மணல் குன்றுகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? அது எப்படி நிகழ்கிறது, காற்று வீசும்போது மணலில் வந்து ஒரு பகுதியில் காற்று வீசும்போது பொதுவாக மணல்லேருந்து ஒரு பக்கத்துலேருந்து ஒரு அடுத்த பகுதிக்கு என்ன செய்யும், அப்படியே காற்று வேகமாக தள்ளி கொண்டு போவோம் மணலை. அப்புறம் காற்றின் வேகம் குறையும் போது அந்த மணலானது உயரம் குறைவான குன்றுகள் போல் அப்படியே படிஞ்சு இருக்கும். ஸோ இந்த படிவுகள் தான் மணல் குன்றுகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் நவ் யூ வில் கிளியர்.
So now let's see about Berchands. What is a Berchands? So the crescent shaped sand dunes are called Berchands. So children, as you look in the picture, it is looking like a half moon. Okay, it's looking like a crescent shaped. Such landforms are called Berchands. Mostly it's seen in desert. ஓகேவா, அதாவது டெசர்ட்டில், அதாவது பாலைவனத்தில் காணப்படுகிற ஒன்று பற்கான்கள். பர்ச்சன்ஸ் அப்படின்னா பற்கான்கள் தமிழில் சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு ஹாஃப் மூன் சொன்னோம் இல்லையா, அது பிறை சந்திர தோற்றமுடன், ஒரு பிறை சந்திர தோற்றமுடன், பாதி மூன் சொல்ல நிலாவில் பிறை சந்திரன் சொல்லுவாங்க. அந்த பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் தான் என்னது, பற்கான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் காணப்படும். அதாவது பார்த்தீங்களா, பிறை வடிவ மணல் குன்று, பிறை வடிவ மணல் குன்று, இதுதான் பற்கான்கள். So now let's see the next landform in desert, that is loess. When the grains of sand are very fine and light, the wind can carry it over long distances. So when the sand grains are very light, it can be carried over by the wind to long distances. So when such sand is deposited in large areas, it is called loess. So as you see in the picture, the fine grains of sand are carried away by the wind and get deposited in large areas. So such landforms are called loess. So large deposits of loess are found in China. So loess means தமிழில் காற்றடி வண்டல் படிவுகள் என சொல்லப்படுகிறது. காற்றடி வண்டல் படிவுகள் சொல்லுங்கள், காற்றடி வண்டல் படிவுகள். இது என்ன எப்படின்னா அப்படின்னாக்க, மணல் துகள்கள் ரொம்ப லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கிறது. ஓகேவா, இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவது தான் இது காற்றடி வண்டல் படிவுகள். ஓகேவா, காற்றடி வண்டல் படிவுகள் சீனாவில் அதிகமாக காணப்படுது. அதாவது மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவுக்கு சொல்லுது. ரொம்ப அந்த மணத்துகள் லேசாக இருக்கும்போது பாருங்கள், காற்று நினச்சி அந்த காற்று அடிக்கும்போது ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு நினச்சியும் அது வந்து அந்த மணலெல்லாம் இழுத்துட்டு போகும். இப்படி கடத்தப்பட்ட மணல் வந்து ஒரு பெரும் பரப்பில் நிறைய இடங்களில் போய் அப்படி படிவது தான் இது லோயஸ், அதாவது காற்றடி வண்டல் படிவுகள். என்னது அதுலேயே மீனிங் இருக்கும், காற்றடிக்கும்போது அந்த படிவுகள் காணும், காற்றடி வண்டல் படிவுகள். இதை வச்சு நீங்கள் வந்து இந்த டெஃபினேஷனை நீங்கள் எழுதிடலாம். ஸோ காற்றடி வண்டல் படிவுகள் வந்து சீனாவில் அதிகமாக காணப்படுகிறது. இதுதான் வந்து காற்றடி வண்டல் படிவுகள் கூடிய இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, Northern China loess deposits are brought from the Gobi deserts. So the Northern China loess deposits are brought, that is sand grains are found from the Gobi desert. ஸோ அதாவது வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை ஆகும். ஓகேவா, இது ஒரு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு சீனாவில் படிந்துள்ள இந்த காற்றடி படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து அங்கேருந்து கடத்தப்பட்டவை மீன்ஸ், அதாவது அந்த காற்று அடிக்கும்போது அது மொத்தமாக அந்த படிவுகள் காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படுகிறது. இது வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த விண்ட் எரோஷன் பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா, காற்று இந்த டெசர்ட்டில் உள்ள எப்படிலாம் கடத்தப்படுகிறது, அதனுடைய பெயர்கள்லாம் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ எல்லாமே உங்களுக்கு விளங்கியிருக்கிறோம், உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் see the another type of erosion, another agent of erosion, that is the coast. How the coast form from different types of landforms in the sea. First, see what is the definition for sea coast and coastline. A part of the land adjoining or near the sea is called the sea coast. So sea coast means the part of the land adjoining or near the sea is called the sea coast. So what is coastline? The boundary of a coast where the land meets water is called the coastline.
So children, the part of the land near the sea is called sea coast, and the boundary of the coast, so this is the boundary of the coast, so and that is called the coastline. ஓகேவா? நீங்கள் எல்லாரும் இந்த கடல் பகுதிகள்லாம் போயிருப்பீங்க இல்லையா? அதான் கோஸ்ட்னு சொல்லப்படுகிறது. கடல் அலைகள் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கடலோர எல்லை, கடலோர எல்லை. சரியா? இது என்ன அப்படின்னாக்கா கடற்கரை, கடலோர எல்லை, இந்த ரெண்டும் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது நிலத்தின் ஒரு பகுதி கடலை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படுவது அல்லது கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுது. கடற்கரைனா கோஸ்ட், சி கோஸ்ட்னு சொல்லுவாங்க, அதான் கடற்கரை. நீங்கள் கடற்கரைக்கெலாம் போயிருக்கீங்களா? இதுதான் சிம்பிளான டெஃபினேஷன் தான். நிலத்தில் உள்ள ஒரு பகுதி கடலை அடுத்தோ கடலை ஒட்டியோ காணப்படுறது கடற்கரை. எல்லாருமே கடற்கரை பீச்சுன்னு சொல்லுவாங்க, அது கடற்கரைக்கு போயிருப்பீங்க. இதுதான் கடற்கரை. ஸோ கடலோர எல்லை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கடலோர எல்லை என்பது கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடமாகும். கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் தான் எனது கடலோர எல்லை. அலைகளின் அரிப்பினாலும் படிதலினாலும் எனது கடற்கரை மாற்றத்திற்குள்ளாகிறது. அந்த கடற்கரை அந்த அலைகளுடைய அந்த தன்மையினால், அந்த அரிப்பு, அந்த படிதல்னால் ஒவ்வொரு இந்த கடற்கரையும் ஒவ்வொரு மாற்றத்துக்கு உள்ளாகிறது. So now let's see some of the landforms formed because of the coast. So first one is sea cliffs. Sea cliffs. So sea cliffs are steep rock faces formed when the sea waves dash against them. So when the sea waves dash against the rocks continuously, it gets eroded and results in steep rocks. So as you see in the picture, it looks like a steep rock, steep rock. Such landforms is called sea cliffs, which is formed because of sea waves. Okay, அதாவது இந்த கடலோர நிலத்தொற்றங்களில் என்னென்ன காணப்படுகிறது அப்படின்னாக்கா, முதலாவது சீ கிளிஃப்னு சொல்லக்கூடிய பாறை கடல் ஓங்கல். பாறை கடல் ஓங்கல் சொல்லுங்கள், பாறை கடல் ஓங்கல். இது எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்றும் படிதலாலும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாகின்றன. ஒருவேளை இந்த கடல் அலைகளின் அரிப்பு ஏற்படுறதுனால, அந்த படிதல் ஏற்படுகிறதுனால அந்த நிலப்பரப்புகள் பல வகைப்பட்ட நிலப்பரப்புகள் அந்த கடலோர நிலப்பரப்பில் உருவாகிறது. அந்த கடற்கரை அடுத்துள்ள நிலம் அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படும். அப்படி அரிப்புனால அந்த கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படுகிறது தான் என்னது, அது என்ன, பாறை கடல் ஓங்கல். பாறை கடல் ஓங்கல், சீ கிளிஃப். இந்த படத்தை பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்றும் படிதலாலும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாகின்றன. ஓகே, கடற்கரையை அடுத்துள்ள நிலம் அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படும். அந்த செங்குத்தாக உயர்ந்து காணப்படுகிறது இல்லையா, அந்த அரிப்புனால, அந்த மோதல்னால, அந்த அலைகளினால், அதுதானது பாறை கடல் ஓங்கல் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட நேம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த டெஃபினிஷன் நேம் இதை நீங்கள் அந்த நேமோடு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக ஈஸியாக இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ஓகேவா? So the next type of landforms is sea caves. So the wave waves continuously strike at the rocks. So the wave waves continuously dash against the rocks. So what happens? The cracks will develop. Because of the continuous dashing of the sea waves, the cracks will develop on the rock. Over time, they become larger and wider. So as the time, the gap will become wider as well as larger. So thus it looks like a hollow caves. Such landforms are called sea caves. Okay, such landforms are called sea caves. Sea caves means கடற்குகைகள். கடற்குகைகள் இது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதாவது கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை கடல் அலைகள் ஒரு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு தொடர்ந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும்போது அந்த பாறையில் நினச்சின்னா ஒரு விரிசல்கள் உருவாகிறது. காலப்போக்கில் இவை பெரிய பெரிய பரந்த விரிசல்களாக மாறும். இப்போ தொடர்ந்து அப்படி படம் அப்படியே அரிச்சு அந்த கடல் அலைகள் அரிச்சு அந்த பாறையில் அப்படி ஒரு ஓட்டை மாதிரி ஒரு வெற்றிடமாக நிகழ்கிறோம். அந்த பாறையில் பட்டு அந்த ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பில் ஹோல் மாதிரி ஆயிரும்.
அது வெற்றிடமாக தோன்றுகின்றன. இதுதான் இது கடற்குகைகள். ஸோ அதாவது கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் விரிசல்கள் உருவாகிறது. காலப்போக்கில் இவை பெரிய மற்றும் பரந்த விரிசல்களாக மாறுகின்றன. இதனால் செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுகின்றன. ஸோ இதுதானது கடற்குகைகள், சி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் sea arches. As the cavities of the sea caves, it becomes bigger and bigger. Only the roof of the caves remains. Such is called forming sea caves. Because of erosion in the form of sea waves, the sea cave gap will become bigger and bigger. So the roof of the sea caves will get eroded. So these forms are called sea arches. Okay, அதே தான் அந்த மீண்டும் தொடர்ந்து அரிப்பு அந்த கடல் குகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடற்குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது, அந்த உட்குழிவு திருப்பி அரிச்சு மீண்டும் அப்படியே பெருசாக வரும்போது அந்த மேற்கூரை மட்டும் எஞ்சி நின்று கடல் வளைவுகளாக தான் அந்த கடல் வளைவுகளை தோற்றுவிக்கிறது. அது வளைவு மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி காணப்படும். அதானது கடல் வளைவுகள். அதாவது கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும்போது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி நின்று கடல் வளைவுகளை தோற்றுவிக்கின்றது. அதாவது சி ஆர்ச்சஸை உருவாக்கின்றது. Okay, then the next landform is stacks. Further, the erosion breaks the roof and only the walls are left. So these wall-like features are called stacks. So, and further erosion, one single pillar like a structure in picture. Such land wall-like features are called stacks. ஸோ ஸ்டாக்ஸ் மீன்ஸ் சி ஸ்டாக்னானதா கடல் தூண்கள். அப்படி அந்த கடல் வளைவுகள் தோற்றுவிக்கிறது இல்லையா. அப்புறம் மேலும் கடல் அலைகள் மேற்கூரையை அரிக்கிறதுனால அந்த பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சின்னு இருக்கும். அந்த சுவர் போன்ற தோற்றங்கள் தான் என்னது கடல் தூண்கள், சி ஸ்டாக்ஸ் என அழைக்கப்படுகிறது. கடல் வளைவு மற்றும் கடல் தூண். பார்த்தீங்களா, அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கடல் வளைவு எப்படி இருக்குது, கடல் தூண் எப்படி இருக்குது. ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது. இதில் என்னது தோற்றங்கள், நிலத்தோற்றங்கள், கடலில் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஓகேவா. Now let's see what is the definition of beach. எல்லாருக்குமே தெரியும். The sea waves deposit the sediments of land and gravel along the shores forming beaches. So the sea waves deposit the sediment of sand and gravel along the shores forming beaches. Beaches என்னது கடற்கரை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பீச்சுக்கு போகும்போதும் சரி, நீங்கள் இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்கும். நல்லா நீங்கள் உணர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆழமாக உங்கள் மனதில் பதியும். கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதி தான் அது பீச், கடற்கரை எனப்படும். ஓகேவா. கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள், அந்த சரளைகள்னால் அந்த மணற்பகுதிகளில் மணல் துகள்கள்னு சொல்லக்கூடிய சரளைகள் படிந்துள்ள கடற்பகுதி தான் அது கடலோர பகுதி தான் கடற்கரை எனப்படும். So then sandbar. What is a sandbar? The sandbar is an elongated deposition of sand or mud found in the sea, almost parallel to the coast. So children, sandbar is an elongated deposition of sand or mud found in the sea. So as you look in the picture, it is look like a pathway in the sea. So it is an elongated deposition of sand in the sea. Okay, this is a sandbar. Sandbar na enna அப்படின்னாக்க மணல் திட்டுகள்னு சொல்லக்கூடியது. மணல் திட்டுகள்னா ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலின் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு, இதானது கடல் திட்டுகள். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கடற்கரை பகுதிக்கு போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதாவது கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு மணல் திட்டுகள் எனப்படுகின்றன. ஓகேவா. So students, do you know which is the first longest beach in the world? The first longest beach in the world is the Miami Beach in South Florida in
USA. So the first longest beach in the world is Miami Beach in USA, South Florida in USA. Okay. And then which is the second longest beach in the world? The second longest beach in the world is the Marina Beach in Chennai. Do you know, children? Our Chennai beach, Marina Beach, is the second longest beach in the world. ஓகேவா? அதாவது உலகிலேயே மிக நீளமான கடற்கரை, முதல் நீளமான கடற்கரை என்னதுன்னா அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தின் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை. மியாமி கடற்கரை தான் உலகிலேயே முதலாவதாக நீளமான கடற்கரை. இது எங்கே இருக்குது? அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தின் தெற்கில் காணப்படுகிறது மியாமி கடற்கரை. ஸோ இரண்டாவது நீளமான கடற்கரை என்னது? நீண்ட கடற்கரை நம்ம சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை. இது எல்லாருக்கும் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீளமான கடற்கரை அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தின் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை. செகண்ட் லாங்கஸ்ட் என்னது? நீளமான கடற்கரை எங்கே? நம்ம சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை. ஓகே. So the next important type of landform is lagoon. Lagoon is a shallow stretch of water. Shallow means which is not so deep. Lagoon is a shallow stretch of water, partially or completely separated from the sea. Okay, as you see in the picture, lagoon is a shallow stretch which is not deep and it is partially or fully separated from the sea. Okay va? லக்கூன்ஸ் அப்படின்னா உப்பங்கழிகள் அப்படின்னு சொல்லப்படுது. உப்பங்கழிகள் பார்த்துருக்கீங்களா? அதாவது கடற்கரையிலேருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம், காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் எனப்படும். ஓகேவா? கடற்கரையிலேருந்து ஒரு பகுதியாக அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஒரு ஆழம் குறைவான நீர்த்தேக்கம், காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் எனப்படும். இதுதான் லக்கூன்ஸ், அது உப்பங்கழிகள்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், Chilka Lake in Odisha is in lagoon. Then the Pulicat Lake in Tamil Nadu and Andhra Pradesh. So Pulicat Lake in Tamil Nadu, and then Vembanad Lake in Kerala. So these are all the examples of lagoon in India. ஓகேவா? அதை எடுத்துக்காட்டு என்ன சொல்லப்படுறாங்க, எந்த இடம்லாம் சொல்லப்படுகிறதுனா ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி, அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு ஏரி, அதற்கப்புறம் மற்றும் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி. இதெல்லாம் என்னது? இந்தியாவில் அமைந்துள்ள முக்கியமான உப்பங்கழிகள் என சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உப்பங்கழிகளுக்கு எக்ஸாம்பிள், லக்கூன்ஸுக்கு எக்ஸாம்பிள் எந்த இடம்னா ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி, அண்ட் தென் தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு ஏரி மற்றும் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி. இதெல்லாம் இந்தியாவில் உள்ள முக்கியமான உப்பங்கழிகள் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ இந்த பிக்சர்லாம் பாருங்கள். காயல், உப்பங்கழின்னு இன்னொரு பேர் காயல்னு சொல்லப்படுகிறது. ஓகே. ஸோ சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் டுடேஸ் செஷன். ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பாடப்பகுதி, நம்ம இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது நிலத்தோற்றங்கள் பாடத்தில் முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப எளிமையானது தான். எல்லாமே சின்ன சின்ன குறிப்புகள் தான், எல்லாமே தெரிந்தது தான். டெஃபினிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா சுலபமாக இந்த பாடத்தை நீங்கள் படித்து கொள்ளலாம். ஓகே. நீங்கள் கொஸ்டின்ஸை இந்த பாடத்தை நல்லா வாசிங்க, ரீட் பண்ணுங்கள், நல்லா எழுதி பாருங்கள். நோட்டில் உங்கள் சோசியல் நோட்டில் எழுதிக்கோங்க, புத்தகத்தில் எழுதிக்கோங்க. புத்தகத்தின் பின்பகுதியில் கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, புக்லையும் குறிங்க, நோட்லேயும் எழுதிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.